ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம், சென்னை வணக்கம், ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயந்தான். நீங்கன்னா எல்லாம் முக்கியமான விஷயன்றீங்களா? நாங்கள் லீகல் ஷிப்பில் கொடுக்குற விஷயம் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயந்தான். வேறு எந்த ஒரு சேனல்லையும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய சேனலில் நிறைய சட்ட விழிப்புணர்வு விஷயங்கள் சொல்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை நாங்கள் தீர்ப்பு விவரத்தோடு கொடுக்குறோம். உங்களுக்கு நீங்கள் எங்கேயும் போய் தேடி எடுக்க வேணாம், அப்படியே போய் தேடி எடுத்துக்கலாம். நல்ல விஷயம். வாங்க விஷயத்துக்குள்ளே தொலை வேலைன்னு நான் பேசலை. வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடல. என்னங்க சொல்ல போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாகன உரிமையாளர் விபத்து காப்பீட்டை பெற பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் இன்சூரன்ஸ் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுக வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அப்படின்னா என்ன? இப்போ எல்லாருமே கார் வச்சுருக்கோம், டூ வீலர் வச்சுருக்கோம். ஒரு ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்னு வச்சுங்களேன். தேர்ட் பார்ட்டி, இப்போ நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, வேறு ஒருத்தர் வண்டியில் மோதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி, ஒரு மூன்றாவது நபர். அப்போது உங்கள் வண்டிக்கு நீங்கள் இன்சூர் பண்ணியிருக்கிறதால அவருக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டாலோ, இல்லை கை உடஞ்சாலோ, காயம் எடுத்தாலோ நீங்கள் இன்சூர் பண்ணியிருக்கீங்களா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிட்டேருந்து அவர் அதுக்கான இழப்பீட்டை அந்த எம்ஐசிடி என்று கூட மோட்டார் தீர்ப்பாயத்தில் கேஸ் போட்டு வாங்கிக்குவார். அவர் நஷ்டஈடு வாங்கிக்குவார் கோர்ட்டில் கேஸ் போட்டு. ஆனால் நீங்கள் ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு பர்சனல் கவர் எடுத்திருப்பீங்க. வண்டி ஓட்டுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கே ஒரு கவரேஜ் எடுத்துருப்பீங்க. நீங்கள் நாமளும் தான் வண்டி ஓட்டுறோம், கார் ஆகட்டும், டூ வீலர் ஆகட்டும். நம்மளுக்கு அந்த விபத்தால் நம்மளுக்கும் காயம் ஏற்படுது. அப்போ நாமும் பாதிக்கப்படுறோம். நமக்கு இழப்பீடு வேணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டா நாம் இழப்பீடு பெற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சண்முகன்றவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். கடந்த 2022 நவம்பர் 15 சாலை விபத்தில் பாதிக்கப்பட்ட சண்முகம் என்பவர் விபத்தில் ஏற்பட்ட காயங்களுக்கான மருத்துவ செலவு மற்றும் சிரமங்களுக்கான இழப்பீட்டை பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அடிப்படையில் பாலிசியை வழங்கியிருந்த டாடா ஏஐஜி ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியிடம் இழப்பீடு வழங்குமாறு விண்ணப்பம் செய்துள்ளார். இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் வழங்காததால் பாதிக்கப்பட்டவர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சங்ககிரியில் உள்ள மோட்டார் வாகன தீர்ப்பாயத்தில் சார்பு நீதிமன்றத்தில் எம்சிஎம்பி வழக்கு 5 லட்ச ரூபா இழப்பீடு கேட்டு ஜூலை 6 ஜூலை 2020 கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது. இன்சூரன்ஸ் நிறுவனம் 75,000 தீர்ப்பு ஒரு இழப்பீடு கொடுக்கணும்னு. என்ன, வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு, இவருக்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுது, இவருக்கு காயம் ஆகிடுது. அதனால் என் பர்சனல் இன்சூரன்ஸ் நான் எடுத்துக்கிறதால எனக்கு 5 லட்சம் இழப்பீடு வேணும்னு கேஸ் போடுறாரு ஆக்சிடெண்ட் மோட்டார் வாகன தீர்ப்பாயத்தில். கோர்ட்டு லோயர் கோர்ட்டு 5 லட்சம், இவருக்கு 75,000 கொடுக்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருது. அதை எதிர்த்து சங்ககிரி சார்பு நீதிமன்றம் தீர்ப்பு வைத்து இன்சூரன்ஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. அது கேஸ் நம்பர் பார்த்திங்கன்னா சிஎம்ஏ நம்பர் 1395/2021 வழக்கை தாக்கல் செய்கிறாங்க. இந்த வழக்கில் சென்னை நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் 19/8/2024 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட நபர் இப்போ நீங்கள் பர்சனலாக இன்சூரன்ஸ் எடுத்துருப்பீங்க, உங்கள் வண்டியால் எதிர்பார்ட்டிக்கு யாராவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னா அவங்க ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபியூனலில் கேஸ் போட்டு நஷ்டஈடு வாங்கிக்கலாம். நீங்கள் பர்சனலாக நீங்களே பாதிச்சிருந்தீங்க, நீங்கள் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சிடென்ட் கிளைம் எம்சிஓபி கேஸ் போட முடியாது. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளைம் கேட்டு இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் கொடுக்கணும். அவங்க அப்ளிகேஷனை இழப்பீடு கொடுக்க முடியாதுன்னு இன்சூரன்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கன்சூமர் கோர்ட்டை தான் அப்ரோச் பண்ணணும், நுகர்வோர் நீதிமன்றத்தை தான் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. கன்சூமர் கோர்ட்டையோ இல்லை வேறு தகுதியான நீதிமன்றத்தை நீங்கள் அணுகணும்னு சொல்லுது. அதனால் நீங்கள் கன்சூமர் கோர்ட்டை அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பாதிக்கப்பட்ட தேதியிலிருந்து இன்சூரன்ஸ் கிளைம் கொடுத்ததுலேருந்து பாலிசி எடுத்துருக்கீங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுது, உங்களுக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் கிளைம் எடுத்துருக்கீங்க, தனிநபர் காப்பீடு, அதாவது உங்களுக்கே வாகன உரிமையாளருக்கே எடுத்துக்கிறது. புரிஞ்சுங்களா?
உங்கள் வாகனத்தால் 3வது நபருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டால் அவர் கோர்ட்டுக்கு போய் இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே கேஸ் போட்டு கிளைம் வாங்கிக்குவார் ரசீடு. நீங்களே வண்டி வச்சுருக்கிற நீங்களே பாதிக்கப்பட்டீங்கன்னா விபத்தால், அப்போ உங்களுக்கு இழப்பீடு வேணும்னா நீங்கள் எவ்வளோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி தகவல் கொடுத்துடணும் அடிபட்ட உடனேயே. அப்புறம் கிளைம் கேட்கணும், எவ்வளோ ஆகுது உங்களுக்கு, எத்தனை லட்சம் ரூபாய்க்கு எடுத்துருக்கீங்களோ அதுக்குள்ளே வந்துச்சுன்னா தகவல் கொடுத்து கிளைம் கேளுங்க. கிளைம் அவங்க சப்போஸ் தர மறுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு விபத்து ஏற்பட்ட தேதியிலிருந்து 2 வருஷ காலத்துக்குள்ளே நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தை கன்சூமர் கோர்ட்டை, அதாவது இப்போல்லாம் வந்து முன்னெல்லாம் கன்சூமர், அதாவது நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றமாக இருந்தது, இப்போ நுகர்வோர் குறை தீர்க்கும் ஆணையம் ஆயிடுச்சு. டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ரெட்ரஸல் கமிஷன் ஒரு மாவட்டத்தில் இருக்குது. அந்த கோர்ட்டுக்கு நீங்கள் அவங்க ரெஜெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கல, விபத்து ஏற்பட்ட தேதியிலேருந்து ஒரு கிளைம் கேட்குறீங்க, ரெஜெக்ட் பண்ண தேதியிலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் போயிடணும் கேஸுக்கு. அப்போ தான் கிளைம் வாங்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா 20 பக்கம் இருக்குது. அந்த தீர்ப்பை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா நீங்கள் கன்சூமர் கோர்ட் போகிறதுக்கு இந்த தீர்ப்பு ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கொண்டுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.